ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உளுந்தங்கஞ்சி. அருமையான ஹெல்த்தி ட்ரிங்க் இது. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப்பு நான் உளுந்தம் பருப்பு, அதாவது தோராயமாக ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை ஊற வச்சா இந்த அளவுக்கு வந்துச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஊற வச்ச இந்த உளுந்தம் பருப்பை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம உளுந்தம் பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன். இப்போ இதில் டஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அதில் சேர்க்க முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கரையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த உளுந்தம் பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வர்ற நேரத்தில் இது கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நாட்டு சக்கரை கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் உரமாக வச்சுருவோம். இப்போ நான் உளுந்தம் பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சோம்னா சீக்கிரம் அடி பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இதில் இது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சி விட்டுறணும். இப்போ நம்ம மாவு அரைக்கும் போது கூட ஒரு கைப்பிடி நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம உளுந்தங்கஞ்சி செய்யலாம். ஆனால் அதில் வெந்தயம் சேர்க்காமல் இருக்கணும். இல்லை வெந்தய வாடை இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சிக்குவோம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கட்டும். நமக்கு கஞ்சி மாதிரி தான் செய்ய போகிறோம். நம்ம இந்த மாதிரி இருந்தால் நமக்கு போதும். இப்போ இந்த மாவை நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இது பொங்கி வரணும். இதோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு இது நம்ம நல்லா இதை நம்ம காய்ச்சிடணும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட இந்த மாதிரி நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு உளுந்த மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் எது வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, பொதுவாக இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு உளுந்தங்களி இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. எலும்பு நல்லா பலமாக இருக்கும். இப்போ இதை கைவிடாமல் நம்ம கலந்துகிட்டு இருக்கணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம நாட்டு சக்கரையை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த உளுந்த மாவு நமக்கு சட்டு நல்லா கொதிச்சு வந்துடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பொங்கி வரும்போது தான் இதனுடைய பச்சை வாசனை போகும் நமக்கு. அதனால் பொங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பக்கத்தில் இருந்து கலந்து விடுவோம். குழந்தைங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலாக கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மேலே எழுப்பி பொதுங்கி வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை லோவாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட் போட்டுக்கலாம். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இதோட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் கிளர்ந்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையும் உளுந்த மாவும் இந்த ஏலக்காய் டேஸ்ட்டோட அவ்வளோ சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் இது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா குழந்தைங்க குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது சூடாக கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை சேர்ந்தோடனே ஒரு வாட்டி நல்லா நமக்கு பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான உளுந்தங்கஞ்சிங்க இது. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே. அடி பிடிச்சா அந்த வாசனை நல்லா இருக்காது. குழந்தைங்க சாப்பிட பிரியப்பட மாட்டாங்க. அதனால் அடி பிடிக்காமல் நாம் கலந்து விட்டுட்டாலே போதும். இந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிடும். நம்மளோட அருமையான ஹெல்த்தி ட்ரிங்க் உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அருமையான ஹெல்த்தி ட்ரிங்க் உளுந்தங்கஞ்சி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தேசம் இப்போ ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.